விஜய் வருவாருன்னு தான் சொல்லிங்கிறாங்களா காண்டி, ஆனால் வருது இல்லை. என் ராஜா வந்தது ஒரு கடவுள் குடித்தில் இந்த நாட்டை காப்பாற்ற வந்துக்கிறாரு. ரொம்ப கோடி புண்ணியம். ஆர்வி சேகர் 5 வருஷமா இருந்து 10 வருஷமா கூட இருந்தார். ரெண்டு ட்ரிப் இருந்தார். அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. இவர் நல்லா பண்ணுறாரு. கரண்ட் பிரச்சனை திடீர்னு கரண்ட் பிரச்சனை வருதுன்ட்டா அதுக்குன்னா அவரு காரணம் கிடையாது. எல்லாமே அவங்க ஆளுங்களை பண்ற வேலை தான். எல்லாமே சூப்பரா இருக்குயா. அவர் எடுத்த மாதிரியே கரெக்டா நடந்துட்டு இருக்கும். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பரா போயிடுது. ஸ்டாலின் அவருக்குலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாலின் பழங்காட்டு புளியவர் ஒன்றுமே பண்ணலமா. இந்த பக்கமே வரல. கரண்ட் கட் ஆகுதுன்னா பெரம்பூர் தொகுதியில் இல்லை. அவரை ஒரு அரசியல்வாதி இன்னும் யாரும் பார்க்கல. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் துணைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெரம்பூர் தொகுதியில், அதாவது சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொந்த தொகுதியில் தான் இருக்கோம். பெரம்பூரில் இந்த ஒரு மாதத்தில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, முன்னாடி இருந்த ஆர்டி சேகர் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு, விஜய் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை மக்கள்கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதான் தெரியல, வரலையா, வருவான்னு இதோ வருவார் விஜய் வருவாருன்னு தான் சொல்லிங்கிறாங்களா காண்டி, ஆனால் வருது இல்லை. அவரை பார்க்கலான்னு கூட ஒரு நேரம் காலையில் பகல் மேலே கூட உக்காந்து பார்க்குறேன். மூஞ்ச பார்க்கலாம். ஆனால் இதே சொந்த தொகுதியில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சடலம் இருந்துச்சான், கை கால்லாம் வெட்டிட்டு. ஆமாம் சொன்னாங்கம்மா. சிஎமோட சொந்த தொகுதியிலே இந்த மாதிரி நடக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? அப்ப பாதுகாப்பு என்ன பண்றது? நம்ம அவர் செய்யறாங்க அந்த மாதிரி, என்னமோ அவங்க செய்த அவங்க அனுபவிப்பாங்க. இன்னைக்கு அவனுக்குன்னா நாளைக்கு உனக்கும் அவள் தான். நீ அவனை வெட்டினா நாளைக்கு உன்னை வெட்ட காத்து இருப்பான் கடவுள். கண்டிப்பா செய்யாத இருக்க மாட்டேன். விஜய் நல்லா பண்றாரு, ஆட்சி பண்ணலையா? யாருமா? விஜய் எல்லாம் செய்வாருமா. அந்த புள்ளிக்கு நல்லா தெரியும். அந்த கால ஆட்சியில் இல்லைன்னா கூட இப்போ வந்தால் கூட சரி, அப்போவே சினிமாவில் நடிக்க சொல்லக்கூட மனசால அந்த புள்ள நல்லா பார்க்கும், நல்லா செய்வான், அன்பாகவும் பேசும் அந்த புள்ள. நான் இருந்தோம், அதுக்கு தான் சொல்கிறேன். நான் நல்லா தான் பண்ணினார். மேலேருந்து பொறுமையாக எல்லாமே ஒன்று தான் பண்ணுவாங்க. எதுவுமே எடுத்த உடனே யாருமே பண்ணிடுதில்ல. எல்லாருமே பொறுமையாக தான் செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வாங்க. யாரையும் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ஆனால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது இப்போ தமிழ்நாட்டில்? பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவு கண்ட்ரோல் தானே. இதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு கம்மியாக இல்லை. இதுக்கு முன்னாடியே அதிகமாக தான் இருந்தது. அது எல்லாமே சரி பார்த்தா இவர் தான் அந்த இதுவாக கிடையாது இல்லை. ஏடிஎம்கே ஆட்சியிலே இருந்தது, டிஎம்கே ஆட்சியிலே தான் இருக்குது. இப்போ இவர் வந்துட்டாரு, இப்போ இவர் ஆட்சியில் தான் அதிகம்ன்ட்டு அதை சொல்ல முடியாது. அவரோட சொந்த தொகுதியிலே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சடலம் இருந்ததா பல செய்திகள் ஆமாங்க இருக்குதுன்னா அதுக்குன்னா அவராங்க பொறுப்பு? நான் கேட்குறேன், அவரா பொறுப்பு? வரத்தான் செய்யும் எல்லாம். நான் இவங்க இதுல இருந்து தானே இருக்குது. ஒன்று புதுசாக விஜய் இவர் தான் போய் சடலத்தை தூக்கிட்டு போட்டாரா நான் பண்ணாரா? நான் எதுவுமே கிடையாது. எல்லார் ஆட்சியிலும் இது நடக்கிற கதை தான். எந்த பிரச்சனையும் எல்லா ஏரியாலையும் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. கரண்ட் பிரச்சனை திடீர்னு கரண்ட் பிரச்சனை வருதுன்ட்டா அதுக்குன்னா அவரு காரணம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே அவங்க ஆளுங்களை பண்ற வேலை தான். ஆமா சொல்லுவான் தான் எல்லாரும். இதுன்னா திமுக தான், ஏடிஎம்கே தான் அப்படிலாம் கிடையாது. கரண்ட் போறதுன்னா ஒரு சாதாரண ஒரு இது தான். அது எதுக்கு போகுதுன்ட்டு யாருக்குன்னா தெரியும்? விஜய் தெரியுமா இந்த இடத்துல கரண்ட் போகுது, ஏன் போகுதுன்ட்டு? எல்லாருமே எதோ சொல்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் இருக்கும் தான். விஜய் ஆட்சி வந்ததுல இருந்து தான் இப்படி இருக்கு. அதெல்லாம் கிடையாது. எல்லாம் இதுக்கு முன்னாடியில இருந்தே நந்துன்னு தான் இருக்குது இந்த கரண்ட் பிரச்சனை எல்லாம். சும்மா இங்க வீடு இருக்கிறவங்களுக்கு இங்க கரண்ட் பிரச்சனை கிடையாது. மழை தண்ணி வந்தா இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா சும்மாவே போய் பேட்டி கொடுப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க சும்மா பேட்டி கொடுப்பாங்க. கேட்டா இப்படிதான் இருக்குது, இப்படிதான் செய்யறாருன்ட்டு. யாரும் சொல்ல முடியாது. இப்ப அவரே ஸ்டாலின் ஆட்சி வந்தாலும் திருப்பி இதே பிரச்சனை வரும். அப்ப விஜய் ஆளுங்க போய் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்களா? எங்களுக்கு கரண்ட் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கஞ்சா நிறுத்திக்கிறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பாக தான் தெரியுதும்மா. விஜய் பாதுகாப்பு இருக்குது, தொல்லையெல்லாம் இல்லை, பாதுகாப்பாக தான் வச்சுக்கிறாரு எல்லோரும். இப்போ நீங்க அவரோட சிஎம் தொகுதியில தான், விஜய் அவர்கள் தொகுதியில தான் இருக்கீங்க. எப்படி பண்ணிருக்காங்களா? பெரம்பூர் தொகுதி முன்ன இருந்ததை விட இப்ப நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குதும்மா பெரம்பூர். அதை விட அப்போல்லாம் அப்படி ரயில் ரோட் மேல் போனால் கூட தெருவில் பசங்க கூட கூட்டிட்டு உக்காந்து இருப்பாங்க. விஜய் வந்ததுலேருந்து யாரும் தெரியலம்மா. சரி, வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இப்ப கரண்ட் கட் ஆகுது சொல்றாங்க நிறைய ஏரியால, அந்த மாதிரிலாம் இருக்கா? கரண்ட்டு தான் நைட்டில் கரண்ட் கட் ஆகுதுன்னு தான் எல்லாம் குள்ள கூட்டிட்டுவாங்க. அதை ஆட்டுக்கு வர்றோம். அவர் இருந்தப்ப மேலு நீ எங்களுக்கு என்ன புரியாதுன்னு பேசுறாங்கம்மா ஜனங்க. ஒன்றுமே பண்ணலம்மா. இந்த பக்கமே வரல. முன்னாடி இருந்த ஆர்டி சேகர் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவராச்சும் அப்பப்போ போய்வாரு, இவர் அந்த பக்கமே வரல.
ஆனா ஏன் இங்க மட்டும் வராம திருச்சி கிழக்கு மட்டும் போயிட்டு அவங்க மக்களுக்கு நன்றி சொன்னாரு? அதுதான் சொல்லியிருக்காருன்னு தெரியல, அவர் தான் கேட்கணும். ம். எங்களுக்கு என்னன்னு தெரியலையே. ஏன்னா நீங்க தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க நாங்களே வச்சிருக்கீங்க. ஜெயிக்க வச்சோம், ம். அவர் ஒன்றும் செய்வாருன்னு ஒன்றும் தெரியலையே. ம். பாதுகாப்பு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? பாதுகாப்பு முன்னோட ரொம்ப மோசமா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லதானே இருக்கு, இப்ப அமைதியா இருக்கு. இப்ப இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. கஞ்சா விற்கிறவங்க, இந்த பொறுக்கி பசங்க தொல்லை எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆ. என்ன முன்ன மாதிரி இப்போ அவ்வளோ பிரச்சனை கிடையாது, இப்போ எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. போதை கலாச்சாரம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்க அதுவும் சொல்றீங்களா? கண்டிப்பா குறைஞ்சது. ம். பெண்களுக்கு எதிரான அந்த விஷயங்கள் இங்க அவ்வளோ தெரியல. நல்லதான் இருக்கு, இப்போதைக்கு நல்லா இருக்கு. பேசுறவங்களாம் எப்படி எப்படியோ பேசுறாங்க. இப்போ அவர் வர 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 அது நல்லதான் நடக்கும், நல்லதா இருக்கும். இப்ப இனி- ஸ்டாலின் அவர்கள் பண்ண ஆட்சிக்கும் விஜய் அவர்கள் பண்ண ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம்னா இப்போதான் அவர் வந்திருக்காரு, இப்போதான் வந்திருக்காரு. வர வர எல்லாம் தெளிஞ்சு நல்ல மாதிரி நல்லதா வரும். ஆட்சி மாறினதுனால நல்லதா இருக்கும். உங்க பெரம்பூர் தொகுதி என்ன அளவுக்கு முன்னேறி இருக்கு? இந்த ஒரு மாசத்துல ஏதாவது முன்னேறி இருக்கா? வந்து பார்த்தாரா? இன்னும் வரல, நன்றி தெரிவிக்கிறேன்னாரு, வரல. ஆனால் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, மக்களே சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேர் கெடாத மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் கட்டு வேற அடிக்கடி நான் வருதாங்க இந்த தொகுதியில எல்லாம். கரண்ட்டு கட் ஆகுதுன்னா பெரம்பூர் தொகுதியில் இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை. ஆனால் நிறைய நியூஸில் போடுறாங்க கரண்ட்டு கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பெரம்பூர் தொகுதியில் அவ்வளோவா இல்லை, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இல்லை. யூத்துக்கு பாலிடிக்ஸே தெரியாமது. இப்போ பாலிடிக்ஸ் எல்லா யூத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. விஜய் எனக்கு தெரிஞ்சு அப்செட் பண்ணுது. ரெண்டு லேடிஸ் சப்போர்ட்டுக்காக நிறைய பேட்டி தான் நடக்குது, அது குட்வில்லாக தெரியுது. இன்னும் எஜுகேஷன் ஃபண்டு கொஞ்சம் நல்லா பண்ணோன்னா பெஸ்ட்டு. போலீஸ் நல்லா கொஞ்சம் கஸ்டடி இல்லாமல் நல்லா ட்ரூவாக கண்டுபிடிக்காம தான் இன்னும் பெஸ்ட் ஆகும். பெரம்பூர் அவருடைய சொந்த தொகுதி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு இந்த ஒரு மாசத்துல ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? முன்னாடி இருந்த ஆர்டி சேகர் அவர்களுக்கு இப்போ பெரும்பூர் தொகுதி சொல்லப்போ குளத்தூரில் ஒரு ரோடு சுற்றின்னு வராங்க பசங்க எல்லாம், 3 கிலோமீட்டர் சுற்றின்னு வரும். அந்த ரோடை எத்தனை வருஷம் 20 வருஷம் ஆச்சுல, அவர் ஒரே நிமிஷம் தான் அந்த ரோடை ஸ்ட்ரைட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால ஈஸியா இருக்கு, ஈஸியாக இருக்குது, பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அதனால விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிடுமா? ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு பாலிடிக்ஸே தெரியாது. ஆனால் இப்போ விஜய் இப்போ பாலிடிக்ஸை நான் கற்றுக்குறேன். ஸோ நியூ ஜென்ரேஷனாக இருக்குது, நியூ ஜெனரேஷனா இருக்கு. பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு நான் போன குற்றம் புரியல, அதுதான் தெரில. ஆனால் இப்போ மோஸ்ட்லி அவர் லேடிஸ் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் கேர்ள்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அது அவருக்கு தெரியல, அது நாலேஜ் போனால் அது உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆனா புதுசா வந்த ஒரு மாதிரி தான் இருக்கு அவர் பண்ற அரசியல் பார்த்தா, இல்ல? ஆமாம், டிஃப்ரெண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஸ்கோப்பர் நான் என்னைக்கு பாலிடிக்ஸ் அவருக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா எல்லாருமே இப்ப சொல்றதுன்னா சினிமால பாக்குற மாதிரி இருக்கு எல்லாமே. சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, சும்மா எக்ஸ்ட்ரா அவங்க எது பண்ணாலும் ஒரு ஆக்டராக அதை காமெடி பண்ணுவாங்க. ஒரு காமெடினா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரூலாக தான் பண்ணுறாரு எல்லாமே. இந்த ஏரியா பொறுத்த பரவாயில்ல, நல்லா இருக்குது, நல்லா பண்றாரா? நல்லா பண்றாரு. முன்னாடி இருந்த ஆர்டி சேகரை விட நல்லா பண்றாரா? நல்லா பண்றாரு. கார்பரேஷன் நல்லா பாக்குறாரு. கார்பரேஷன்காரங்கலாம் டெய்லி இங்க பேட்டி எடுத்து போறாங்க. ஆளுங்க வர்றாங்களா போறாங்களான்னு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன் இன்னும் பார்க்கல உங்க தொகுதி மக்களை? அவர் இன்னும் வரலையே, அதுக்கு எல்லாம் பண்ணுது, அவரை தான் கேட்கணும். சரி, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு தான் கொஞ்சம் பாதிக்கா சொல்றாங்க. நமக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. ஆனா பாக்குறீங்களா, கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு டெய்லி வருது, அதெல்லாம் நடக்குது. ஆனா ரொம்ப பேர் பால்ட்டு சொல்றாங்க. அது அவரு மேல பால்ட்டா ஆளுங்க வெளியாளுங்க மேல பால்ட்டான்னு சொல்ல முடியாது. சரி. ஆனா விஜய் அவர்கள் எப்படி அரசியல் பண்றாரு? 30 நாள்ல பாத்துருப்பீங்கல்ல, அவர் அரசியல் பாக்குறப்ப எப்படி இருக்கு? ஓரளவு பரவாயில்லன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் வயசு, இன்னும் கொஞ்சம் நாளானா அவருக்கு கொஞ்சம் அனுபவம் வந்துட்டா கொஞ்சம் நல்லா பார்ப்பாரு. ஸ்டாலின் அவர்கள் அளவுக்கு பண்றாரா? ஸ்டாலின் அவருக்குலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாலின் பழங்காட்டு புலியவர், அதை அந்த அளவுக்கு பண்ண முடியாது. வேணா ட்ரைனிங் எடுத்து செய்ய முடியும். அனுபவம் வேணும், அனுபவம் வேணும். அதாவது அரசியல்ல வயசை விட அனுபவம் முக்கியம் இருக்கணும், அதுதான் மெயின். என்ன பண்ணிருக்கிறாரு? ஒன்றுமே பண்ணல, உண்மையில தான் பண்ணுவாரா? ஆனா அவருடைய சொந்த தொகுதியில இருக்கீங்க நீங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. முன்னாடி இருந்த ஆர்டி சேகர் எப்படி பண்ணாரு, இப்ப விஜய் எப்படி பண்றாரு? பண்றாரு, உண்மையில தான் தெரியும் செய்யறதெல்லாம். பண்ணுவார் நினைக்கிறீங்களா? நல்லா பண்ணுவாரல்ல, நல்லா தான். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருக்கும். உங்க பாதுகாப்புலாம் இருக்கா? இருக்கு. வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இந்த கரண்ட் கட் ஆகுது சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கரண்ட் பில் தான் கட் சொல்றாங்க அடிக்கடிக்கா. அதனால விஜய் நல்லா தான் பண்றாரா? நல்லா செய்வாரு, நம்பிக்கை இருக்குது. நல்லா இருக்குதாம்மா, நீட்டாக போயிட்டு இருக்கு, எல்லாமே இதுவாக இருக்குது.
எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். இன்னும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஏதோ கேஸ் எல்லாம் கம்மி பண்ண, இன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்கியிருக்கேன், 100 ரூபாய் ஏற்றிருக்காங்க. கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனா ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லிட்டு அதை எப்போயா பொறுமையாக இருக்கிறோம். அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், எங்கள் வீட்டில் 4 ஓட்டு அவருக்கு தான் போட்டோம். இப்போ ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா 11 மணி வரைக்கும் ஜனங்க வந்துட்டு போகிறாங்க. இது 9 க்ளோஸ் பண்ணிடுறாங்க, பரவாயில்ல. முன்னையோட இப்போ நல்லா இருக்குது. பாதுகாப்பு எப்படி இருக்கு? பாதுகாப்புலாம் இன்னும் நல்லா இருக்குதுமா. 4-5 செக்ரட்டரி இருக்காங்க இங்கே, எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு தமிழ் எல்லாமே சூப்பராக இருக்குதுயா. அவர் எடுத்த மாதிரியே கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக போயிடுது. சிஎம் தொகுதியில நீங்க இருக்கீங்க பெரம்பூர்ல, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ன்றது எப்படி இருக்கு? முன்னாடி ஆர்டி சேகர் இருந்தாரு, 2 பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? விஜய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமா. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் போலீஸ்காரு செக்ரட்டரிலாம் போட்டிருக்காங்க. கூட்டமாக நிற்கக்கூடாதுன்றாங்க, எங்கேயுமே 4-5 பசங்க சேரக்கூடாது, தனித்தனியாக போங்கன்றாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா பெரம்பூர் தொகுதியில முக்கிய பிரச்சனையா எது பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு. முன்னாடியே கொஞ்சம் நிறைய பேர் இந்த லவர்ஸுங்க அது இதுன்னு ரொம்ப டைமிங் 10-15 மணி இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே வாக்கிங் போகிறாங்க, பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. பசங்களை விளையாட விடுறது எல்லாம் செய்யுது. முன்னையோட இப்போ பரவாயில்ல. முன்னையாச்சும் அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, டைம் போகிறது தெரியாமல் உட்காந்துப்பாங்க, திட்டுவாங்க. அப்போ போக மாட்டாங்க, 10 மணிக்கு உட்காந்து. இப்போ 10 மணிக்கு பசங்க விளையாடுறதுக்கோ பேரண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து கும்பலாக இருந்து உக்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு போகிறாங்களா ஜனங்க. ஆனால் பெரம்பூர் தொகுதியில் கரண்ட் கட்டு அப்படின்றது இருக்கா? அது இல்லை, நம்ம இப்போ இல்லை. இப்போ போனால் கூட ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்துடுது. முன்ன மாதிரி காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது, உடனே வந்து. ஏன்னா இப்போ தமிழகத்தில் நிறைய இடங்களில் கரண்ட் கட்டு வருது, அதுக்கு விஜய் தான் காரணம். நிறைய அதெல்லாம் ஒன்று நம்ம வீட்டில் கூட போகுது, அண்ணா சாலையில் 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்துடுது. அதெல்லாம் ஒன்று. இப்போ இவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமா, கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்ல முடியும். ஏன்னா 1-2 வாரமாக இங்கே வந்துட்டு இருக்கோம், பையனுக்காக போயிட்டு வந்து இங்கே தான் சாயங்காலம் போய் போகிறோம். இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லைடாமா. சூப்பராக பண்ணுறாரு. லேடிஸுக்கு முக்கியத்துவம் யாருமே இது மாதிரி கொடுத்தது இல்லை. நான் என் ராஜா வந்தது ஒரு கடவுள் புண்ணியத்தில் இந்த நாட்டை காப்பாற்ற வந்துக்கிறாரு, ரொம்ப கோடி புண்ணியம். இவர் இப்போ விஜயோட சொந்த தொகுதி பெரம்பூர். இப்போ அவர் வந்து இன்னும் பார்க்கல உங்களை, ஏன் வரல? பார்க்க தேவையில்ல, நல்லது செஞ்சுனே இருக்கும் போது எதுக்கு வந்து பார்க்கணும்? அவர் சொந்த தொகுதியில ஜெயிக்க வச்சது நீங்க தானே? ஆமாம், இருக்கட்டும். அதுக்கு அவர் வரதுக்கு நேரம் கிடையாது, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாம் பணத்தெல்லாம் சரி பண்ணணும். அப்போ திருச்சி கிழக்கு மட்டும் போனாரு. அங்கே வந்து ரிசைன் பண்ண தொகுதி போய் தானேம்மா ஆகணும். என் ராஜா குட்டி அங்கே போய் நன்றி சொன்னா தானே வேற ஆளை நிறுத்த முடியும். அதுக்கு தான். ஆனால் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க. பயங்கரமாக இருக்குது. இருக்கு. போலீஸுங்க வராங்க, வந்து வீட்டில் பத்திரமா இருங்க, கேட்டை பூட்டிங்க, வயசானவங்க வெளியே படுக்காதீங்க, உள்ளே படுங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பெரம்பூருக்கு ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்றும் செய்யலை, இனிமேல் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ஏன் இன்னும் வந்து மக்களை பார்த்து நன்றி தெரிவிக்கல? எங்கள் ஜனங்க விட மாட்டேங்கிறாங்களே. அவருக்கு நடிகராக இருக்கிறனால அவரை பார்க்குறதுல தான் ஆர்வமாக இருக்காங்களே தவிர அவரை ஒரு அரசியல்வாதியாக இன்னும் யாரும் பார்க்கல. அப்போ ஆர்டி சேகர் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் தான் எம்எல்ஏ இருந்தார், இப்போ விஜய் அவர்களுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அப்படி ஒன்றும் தெரியல, இப்போ வரைக்கும் அவர் தொகுதி பக்கம் வரல. இருந்தாலும் மக்கள் அவரை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். இப்போ தான் சிஎம்எல்லாம் போய் பிஎம்லாம் போய் பார்க்க போயிருக்காரு, நமக்கு கோரிக்கையெல்லாம் கேட்டிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவார், வருவார், நல்லா செய்வார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்வார். பெரம்பூர் எந்த அளவுக்கு இப்போ டெவலப்மெண்ட் ஆர்டி சேகர் அவர்களை ஒப்பிடும்போது இப்போ எப்படி இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்வி சேகர் வந்து 5 வருஷமாக இருந்து 10 வருஷமாக கூட இருந்தார், ரெண்டு ட்ரிப் இருந்தார். அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, இவர் நல்லா பண்ணுறாரு. ஆனால் இன்னும் வந்து உங்களை பார்க்கலையே, அது ஏன்? இன்னும் வந்து பார்க்கலன்னா அவருக்கு நேரம் இல்லை. அவர் வந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை வருது, இவங்க வந்து அனுமதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போலீஸு கண்ட்ரோலும் அந்தளவுக்கு ஒரு இது ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஜனங்க வந்து அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்து அவங்களே தன்னைத்தானே உயிரை மாச்சிக்கிறாங்க. அதெல்லாம் வம்பு வேண்டான்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. பார்க்கக்கூடாது. சட்ட ஒழுங்கு இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இன்னும் அவங்களுக்கு வந்து அனுபவம் வரல இல்லையா? அனுபவம் வந்தாக்க இன்னும் நல்லா இருக்கும். அதனால இன்னும் அனுபவம் வேணும், கற்றுக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்கள்லாம் வந்து அனுபவப்பட்டவங்க. அதில் அனுபவப்பட்ட ஒரே யாருன்னா செங்கோட்டையன் தான், பழைய மந்திரி. மீது எல்லாமே புது ஆளுங்க தான், அதனால் விவரமே தெரியாதவங்க தான். கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் நம்ம ஸ்கூலுக்கு போய் எப்படி கற்றுக்குறோம் அதே மாதிரி அவங்களும் கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் போன ஆட்சியில் இந்த ஸ்டாலின் அவர்கள் அளவுக்கு விஜய் அவர்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வார், அவரோட நல்லா நிச்சயமாக செய்வார். அவர் விடன்னு இல்லை, இவர் நல்லா செய்வார். நம்ம யாரையுமே தப்பு சொல்லக்கூடாது.